லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன அது அமதான் அப்படியா? சரி சரி. ஆமாம். செல்வண்ணே, நாளைக்கு கேண்டீன்ல டீ சமோசா சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாங்க போலாம். வாங்க போவோம். வாத்தா அப்பதான் எதுக்கு அவன் மாப்பிள்ள பரிச்சை பாட்டு ரசிக்கட்டேன். நம்ம போலாம். அப்படியா? வாக்கா. நம்ம போவோம். வாங்க போவோம். வரேம்மா. என்ன நிக்கிறிய? போங்க, நேரமாச்சுல்ல. இல்ல, முதல் நாள் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதுக்கு அடுத்த நாள் ஒன்றும் அப்படி விசேஷமா இல்லை. பாஸ் ஆயிடுவேன். அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனா சிறப்பா இல்லைன்னு சொன்னேன். கையில கொஞ்சம் பவர் கொஞ்சம் இறங்கிடுச்சு. அதுக்கு அப்போ நீ கொடுத்த மாதிரி நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்தா சார்ஜ் ஆயிடும். போதும். உன் பார்வையிலேயே நான் சார்ஜ் ஆயிட்டேன். இப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன முறைக்கிறேன்? Excuse me, we are flying squad. Check பண்ணுங்க. சித்தப்பா, யார் இவக? இல்லடா, பரிச்சை எழுதுறவங்க ஏதாவது பிட்டிக்கிட்டு அடிக்கான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. நம்ம பையன் அதெல்லாம் பண்ண மாட்டாமா. நீ பேசாம இரு. நீங்க எந்திரிங்க. என்ன இது? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது எப்படி என் காலரில் வந்ததுன்னு தெரியல. என்ன மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா? ஐயோ இல்லை சார். உன் சட்ட காலர்ல நீ வைக்காம எப்படி வரும்? இல்லை சார், நம்புங்க ப்ளீஸ். ஹலோ, இங்க வாங்க. இது என்னன்னு பாருங்க சார். என்ன சார்? சார், சாமி படம்.
பரீட்சை எழுதுறவங்க நல்லா எழுதணுங்கிறதுக்காக பயத்துல திருநீர், சாமி படம் இதெல்லாம் வச்சுக்கிறது சகஜம்தான். சார், உங்களால இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சார். அதனால நீங்க இவங்களுக்கு கூடுதல் டைம் ஒதுக்கணும். அதுதான் முறை. ஒரு நிமிஷம் சார். அது எப்படி 36 ஹால்ல எக்ஸாம் நடக்குது? கரெக்டா இந்த ஹாலுக்கு வந்து அதுவும் செந்தில் காலர்ல இருந்து கரெக்டா பிட் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா இது யாரோ திட்டம் போட்டு வச்சு உங்களை அனுப்புன மாதிரி இருக்கே. சொல்லுங்க சார், யார் சொல்லி வந்தீங்க? ஹலோ சார், நாங்க யார் சொல்லியும் வரல. இந்த காலேஜுக்கும் எப்ப வேணாலும் வரலான்னு எங்களுக்கு உரிமை இருக்கு. நான் இருக்கிற ஹால்ல தப்பு பண்றவங்க இருக்க மாட்டாங்க. நானும் தப்பு பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க போகலாம். செந்தில், நீங்க எக்ஸாம் எழுதுங்க. சரிங்க சார். போலாம் போலாங்கய்யா. ஆமா அண்ணா, என்னண்ணா ஒரு போனையும் காணோம்? வந்துருச்சு. எடுண்ண. பேசுன. என்னையா நீ சொன்னதுனால அவன் காலரை செக் பண்ணி பார்த்தா பிட்டு இல்ல, பிட்டு இருக்குன்னு பார்த்தா வெறும் சாமி படமா இருக்கு. சாமி படமா? எதுக்கியா தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற? உன்னால எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. வந்துட்டானு. அண்ணா, என்னமா மாட்டிக்கிட்டானா அவன், எங்க அண்ணன்? ஏதோ பிட்ட சரியா வச்சதா சொன்ன. அதிகாரியா போய் பார்த்திருக்க. சாமி படம் தான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லையா? போய் என்னத்தை வச்ச? உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல வைக்காம விட்டியா? என்னண்ணா இப்படி பேசுற? அவன் மேல பாசமாவது கேசமாவது? அண்ணா, நான் சரியா அவன் சட்ட காலத்துல தான் பிட்ட வச்சேன். அப்புறம் எப்படி பிட்டு சாமி படமாச்சு? தெரியலையேண்ணே. அமுதா இதுக்கு கால் பண்றா. எடுத்து பேசு. ஹலோ. போன ஸ்பீக்கர்ல போடு. என்ன குழந்தனாரே, உங்க அப்பா உங்களை புரட்டி எடுத்தும் நீங்க இன்னும் திருந்தல போல. என் கூட பிறந்தவதான் எனக்கு எதிரியா சதி பண்ணிக்கிட்டு இருந்தா. எம்புட்டு சொல்லியும் கேட்கல. என் தங்கச்சியே எனக்கு இப்போ எதிரி ஆயிட்டா. நீங்க என் புருஷனோட தம்பி. உங்களுக்கும் எம்புட்டோ சொல்லி பார்த்தாச்சு, நீங்களும் திருந்தின மாதிரி தெரியல. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. திருந்துங்க, இல்ல என் எதிரிங்களோட லிஸ்ட்ல நீங்களும் வந்துருவீங்க. அப்புறம் நான் அடிக்கிற அடிய நீங்க தாங்க மாட்டீங்க. ஆமா, பிட் எப்போ சாமி படமாச்சு? பிட் இப்போ எங்க போச்சுன்னு தெரியுமா? உங்க நொண்ணு காலர்ல பாருங்க. இங்க இருந்தே உங்க சட்டையில பிட்ட வைக்க தெரிஞ்ச எனக்கு உங்களை ஆட்டி வைக்கவும் தெரியும். அண்ணா, சொல்லுங்கண்ணே. இந்த சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணி வைங்கண்ணே. நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். சரிங்க.
அண்ணா சொல்லுமா. இந்த சட்டையும் கொஞ்சம் அயன் நிறைய பண்ணி துணி கொடுக்குறீங்களா? இருக்கேம்மா. இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. அண்ணா கொஞ்சம் அவசரமா வேணும்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தாங்களேன். சரி கொடுங்க. இந்தாங்க. அண்ணா இது யாரோட சட்டை? இது குமரேசன் ஐயா பையன் பழனியோட சட்டமா. ஓ அவகள்தா. ம். இந்தாங்க. இந்தாங்க. சரி. அண்ணா அண்ணே அந்த சட்டண்ணே. ரெடி. அண்ணா சீக்கிரம் எடுங்கண்ணே. வரண்ணே. சரிங்க. இனிமேலாவது கொஞ்சம் திறந்த பாருங்க. இல்ல தொலைச்சு போடு. எப்படிடா? நல்ல வேலை நாங்க பயந்துட்டோம் மாப்ள. ஏன் காலர்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் அவனுக்கு திட்டமாத்தே இருக்க. அமுதா பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விட்டுருமா? ஆமா, நீ பரீட்சை எப்படி எழுதுன? பரீட்சை எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் மாமா. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு செந்தில். இன்னும் ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. இடையில கவர்மெண்ட் லீவ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டியூஸ்டே தான் பரீட்சை. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க செந்தில். கடைசி பரீட்சையை சிறப்பா எழுதிருங்க. நான் வரேன். சரிங்க சார். நான் வரேங்க. வாங்க. ஏங்க படிக்க வர்ற பையனுக்கு இம்புட்டு பிரச்சனையா? பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்புக்கு போயிருக்கேன். படிக்கிற பையன் பரீட்சை எழுதுறதுக்காக பாதுகாப்புக்கு இப்பதாங்க வரேன். மாப்ள சொல்லுங்க. வரப்போற 5 நாளும் நீங்க ரொம்ப கவனமாவும் சூதானமாவும் இருக்கணும். சரியா? வாங்க போவோம். ஆமா போலாம். வாங்க.
என்னன்னு கேள. அதான் உம்னு சொன்னேன்ல, கேக்கலையா? என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல. அது வந்து ரொம்ப இழுக்காதீய, எனக்கு அடுப்படியில வேலை கிடக்கு. அது ஒண்ணு இல்ல அமுதா. ஒண்ணும் இல்லல்ல, நான் கிளம்புறேன். அமுதா இரு அமுதா, சொல்ல விடு. அப்ப சொல்லுங்க. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? அது நீங்க சொல்ல போற விஷயத்தை பொறுத்து. ஒரு பேச்சுக்காவது கோவப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாதா? சரி சொல்றேன். இல்ல, கடைசி பரீட்சை அது ஒண்ணுதான் இருக்கு. அதோட இடையில ஒரு 4-5 நாள் லீவ் கிடைக்குது. அதனால அதனால இன்னைக்கு இல்ல கொஞ்சம் என்ன கொஞ்சம் இல்ல கொஞ்சம் லீவ் எடுத்துக்குவா. இம்புட்டு தானா? ஆ. நான் கூட பயந்துட்டேன். என்ன நினைச்சு பயந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் லீவ் எடுத்துக்குவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒழுங்கா படிங்க. கடைசி பரீட்சையிலயும் நீங்க பாஸ் ஆகணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு படிக்கிற வேலைய பாருங்க. அடுத்து இன்னும் 1 மணி நேரத்துல சுயம் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னத்த போன்ல என்ன தேடுறிய? நான் என்னத்த இதுல தேட போறேன்? யாரோ 2 தடவை கூப்பிட்டாங்க, சத்தமே வரல. அதான் யாருன்னு பாப்போன்னு. விடுங்க அத்தை, முக்கியமான விஷயமா இருந்தா திரும்ப கூப்பிடுவாங்க. அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, மெதுவா பேசுங்கம்மா, கேக்கும். யாரு? அண்ணே நீங்களா? எப்படின்னு இருக்கீங்க? சொல்லுங்கண்ணே. என்னன்னு சொல்றீங்க? எப்போ? எப்படி? சரிண்ணே, இதோ இப்ப உடனே கிளம்பிடுறோம். அத்தை, என்னாச்சு? யாரு போன் பண்ணாங்க? மா என்னாச்சுமா? அத்தை சொல்லுங்க அத்தை. அது செந்திலோட தாத்தா. செந்திலோட அப்பா, அவரோட தாத்தா. அதான் போட்டேன். அவங்களுக்கு என்ன? ஏதாச்சும் அவார்டு கிவார்டு வாங்கியிருக்காங்களா? இவ்ளோ சந்தோஷமா இருக்கிய? அவங்க போயிட்டாங்க. அம்மா நிஜமாவே போயிட்டாரா? ஆமாடா, ஆமா. சிறப்பு, மிக சிறப்பு. ஏங்க என்னங்க நீங்க? ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வருத்தப்படலனா கூட பரவாயில்ல, இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அமுதா, 15 வருஷமா இந்த ஆண்டான்னு ஏமாத்திட்டே இருந்தாரு அந்த பெருசு. மாசம் அமாவாசை வரும்போதெல்லாம் போன்ல நல்ல தகவல் வருமான்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க குடும்பமா போய் பால் கூட ஊத்தியாச்சு, அப்பவும் நடக்கல. பெருசு பாலை குடிச்சிட்டு நல்ல தெம்பா தான் இருந்துச்சு. கடைசியில இங்க பாரு, கடைசியில பால் ஊத்தாமலே போயிட்டாரு. அத்தை, இவர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அமுதா கண்ணு, அதாவது சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசுல போயிட்டா நாம அதுக்கு வருத்தப்படணும். செந்திலோட பூட்டை நல்லா ஆண்டு அனுபவிச்சு பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன்னு எல்லாரையும் பாத்துட்டாரு. ஆல்ரெடி பாடி எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் ஆச்சு. இப்படி வாழ்க்கைய அனுபவிச்சு போனவங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். ஊருக்குள்ள இதுக்கு பேரு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ஆமா. கல்யாண சாவா? கல்யாணம் தெரியும், சாவு தெரியும். இதென்ன கல்யாண சாவு? மங்கள மரணம். சாவ கல்யாணம் மாதிரி கொண்டாடுவாங்க. எப்படி ஒரு குழந்தை பூமியில முத பிறக்கும் போது அப்ப எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை இந்த பூமியில நல்லா வாழ்ந்து திரும்பி போகும்போது சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அதுக்கு பேருதான் மங்கள மரணம். டேய் செந்திலு, சீக்கிரம் கிளம்பு. 2 நாளைக்கு நம்ம அங்கனதான் இருக்கிறோம்.
என்னது நானா? ஆமா. நான் எப்படி வர முடியும்? ஆ? எனக்கு தான் பரீட்சை இருக்குல்ல, நான்லாம் வர முடியாது. அதுக்கு தான் 4-5 நாள் லீவ் இருக்கே. மா, அதுக்குன்னு அப்படியே தூக்கி போட்டெல்லாம் வர முடியாது. டேய், இருக்கிறதுலயே நீதான்டா மூத்த பேரன். ஆமா. முறையா எல்லாத்தையும் நீதான் முன்ன நின்னு செய்யணும். ஓ. வரமாட்டேன்னா எப்படி? இல்ல, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போங்க கிளம்புங்க. ஆ, அப்பாடா 2 நாள் லீவு. டேய், உன் மாமா மாணிக்கம் எங்க? அவர்தான் கடைக்கு பொருள் வாங்க சந்தைக்கு போயிருக்காருமா. சரி சரி, அவனுக்கு போன போட்டு நேரா அங்கனே வரும்போது பெரிய மாலையா பார்த்து வாங்கி வர சொல்லு. ஆமா, நீயும் ரெடி ஆயிடு. எல்லா சாமானையும் எடுத்து வை. நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பணும். சீக்கிரம் வா வா.